அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரௌபதியும் பாண்டவர்களும் திருமணத்திற்குப் பிறகு ஹஸ்தினாபூர் திரும்பியபோது மன்னர் திரிதராஷ்டிரர் குரு ராஜ்யத்தை 2 பகுதிகளாகப் பிரித்தார். பாதி ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கும் மற்ற பாதியை கௌரவர்களுக்கும் கொடுத்தார். குரு ராஜ்யத்தின் மிகவும் தரிசு பகுதியாக இருந்த காண்டவபிரஸ்தம் என்ற பகுதி பாண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் கௌரவர்கள் செழித்து வளர்ந்த ராஜ்யத்தின் பகுதியை தக்க வைத்துக் கொண்டனர். இருப்பினும் பாண்டவர்களுக்கு குச்சியின் குறுகிய முனை கிடைத்தாலும் அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. கிடைத்ததைக் கொண்டு திருப்தியடைந்து தரிசு நிலத்தை வளம், அமைதி, நல்லொழுக்கம் ஆகியவற்றின் சொர்க்கமாக மாற்றக்கூட்டாக உழைத்தார்கள். திரௌபதி தனது 5 கணவர்களுடன் தலைநகரான இந்திரபிரஸ்தத்தில் வசித்து வந்தார். இங்குதான் அவள் ஒவ்வொரு கணவனிடமிருந்தும் 5 மகன்களை பெற்றெடுத்தாள். 5 பாண்டவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் 1 வருட இடைவெளியில் பிறந்தது. திரௌபதியின் 5 மகன்களின் பெயர்களும் குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட பெயர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கமும் இந்த வீடியோவிலே பார்க்கலாம் வாங்க. பிரதிவிந்தியா. திரௌபதிக்கும் யுதிஷ்டிரருக்கும் முதல் குழந்தையாக பிரதிவிந்தியா பிறந்தார். விந்திய மலைகளைப் போலவே எதிரி வீரர்கள் எரியும் எந்த ஆயுதத்தையும் தாங்கும் திறன் கொண்டவராகவும் வலிமை மிக்கவராகவும் இருந்ததால் அவர் பிரதிவிந்தியா என்று அழைக்கப்பட்டார். சுதசோமா. திரௌபதிக்கும் பீமனுக்கும் 2வது குழந்தையாக சுதசோமா பிறந்தார். பீமன் சந்திரனுக்கு சோமனுக்கு 1000 யாகங்களைச் செய்தபின் பிறந்ததால் அவர் சூதசோமன் என்று அழைக்கப்பட்டார். ஸ்ருதகர்மன். 3வது குழந்தை ஸ்ருதகர்மன் திரௌபதி மற்றும் அர்ஜுனனுக்கு பிறந்தார். அர்ஜுனன் தனது 12 வருட வனவாசத்திலிருந்து திரும்பிய பிறகு பிறந்ததால் அவர் பல துணிச்சலான மற்றும் வீரம் நிறைந்த செயல்களை கர்மாக்கள் செய்ததால் அவர் ஸ்ருதகர்மன் என்று அழைக்கப்பட்டார். சதானிகா. திரௌபதி மற்றும் நகுலனின் 4வது குழந்தை சதானிகா. குரு இனத்தின் புகழ்பெற்ற மூதாதையரின் நினைவாக அவர் பெயரிடப்பட்டார். ஸ்ருதசேனா. 5வது குழந்தையான ஸ்ருதசேனன் திரௌபதி மற்றும் சகாதேவனுக்கும் பிறந்தவர். அவர் கிருத்திகை நட்சத்திரம் தேவலோகத்தில் உதிக்கும்போது பிறந்தார். எனவே கிருத்திகை நட்சத்திரத்தின் தளபதியாக கருதப்படும் கார்த்திகேயனின் பல பெயர்களில் ஒன்றிலிருந்து அவர் பெயரிடப்பட்டார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.